பள்ளிக்கூடத்தில் போகும்போது ஒவ்வொரு பீரியட் மாறி மாறி வரும். ஒவ்வொரு பீரியட் மாறி மாறி வரும். சில பீரியட்ல கணக்கு வாத்தியார் வந்த உடனே சிலவங்களுக்கு வயிற்றுல என்ன ஆகும்? ஆமா, அல்லேலூயா, வந்துட்டாரியா கணக்கு வாத்தியார், அல்லேலூயா. இன்னொருத்தங்களுக்கு இங்கிலீஷ் வராது. ஐயோ, இங்கிலீஷ் வாத்தியார் வந்துட்டாரு இன்னைக்கு அப்படின்னு இருக்கும். சிலவங்களுக்கு ஹிஸ்டரி, ஆமா, ஹிஸ்டரி வாத்தியார் வந்த உடனே ஒரு சந்தோஷம். ஓ, இன்னைக்கு ரொம்ப ஹிஸ்டரி சொல்லுவாரு, கதை சொல்லுவாரு அப்படின்னு. அதாவது ஒவ்வொரு வாத்தியார் வந்த உடனே ஒவ்வொருத்தங்களுக்கு வயிற்றுல கரைக்கும், சிலவங்களுக்கு எப்படியோ தோணும். அல்லேலூயா. ஆனா நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கு எந்த வாத்தியார் வந்தாலும் சந்தோஷம். அல்லேலூயா. என்ன பாடம் எடுத்தாலும் அதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. அப்படித்தான் இந்த சபையும். அல்லேலூயா. இப்போ நீங்க பாஸ் பண்ணுனா பரலோகம் போயிருவீங்க, நீங்க பரிசுத்தமாய் விட்டா பரலோகம் போவீங்க அப்படின்னே வாரம் சொல்லிட்டு இருந்தா அந்த பரிசுத்தம் அடைகிறது எப்படின்னு சொல்லி கொடுக்கணும்ல. ஓகே, நீங்க படிச்சிட்டீங்கன்னா பாஸ் பண்ணிட்டா நீங்க நல்ல வேலை கிடைக்கும்னு ஒரு வாத்தியார் சொல்லிட்டே இருக்கிறாரு. அது சரி சார், அதை எப்படி பாஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்போம்ல, அப்படி நினைப்போம்ல. அதே மாதிரிதான் கொலேசியர் எழுதும் 1:28 எந்த மனுஷனையும் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு, அப்படின்னா எந்த ஒரு விசுவாசியும் எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளும் வெற்றியாளர்களாக மாற்றுவதுதான் ஒரு சபையின் நோக்கம், ஒரு போதகருடைய நோக்கம். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு நாங்கள் அவரையே அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. நல்லா எந்த மனுஷனையும், அல்லேலூயா, புதுசா வந்தவங்க, ரொம்ப வருஷமா இருக்கிறவங்க, படிச்சவங்க, படிக்காதவங்க, ஆண்கள், பெண்கள், யாரா இருக்கட்டும், எல்லா விதமானவர்களும் இருப்பாங்க. படிச்சவங்க இருப்பாங்க, படிக்காதவங்க இருப்பாங்க, ரொம்ப படிச்சவங்க இருப்பாங்க, நல்ல வேலையில் இருப்பாங்க, வேலை இல்லாதவங்க இருப்பாங்க, ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள், எல்லாரும் சபையில இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்க, சில நேரத்துல நாங்க படிக்கும்போது இப்படி இருக்க தெரியல. சில நேரத்துல ஒரு வாத்தியார் வரல வச்சு என்ன செய்வாங்க, ஒரு வாத்தியார் எடுப்பார். அல்லேலூயா. அப்ப எப்படி இருக்கும் அந்த கிளாஸ், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்றோம். எதுக்காக? எந்த மனுஷனையும் சொல்லுங்க பார்க்கலாம், தேறினவனாக. தேறினவன் என்றால் வெற்றி அடைந்தவனாக. எந்த மனுஷனையும், எந்த நிலைமையில் இருக்கிறவனையும் வெற்றி அடைய செய்யணும். அல்லேலூயா. இதை நான் அடிக்கடி சொல்லுவேன். அல்லேலூயா. ஆர்விஎஸ்ல பேரண்ட்ஸ் மீட்டிங்கு நான் போயிருந்த போது அங்கே எல்லாரும் பேசினாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ரிசல்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, இங்கே எல்லாம் கேம்பஸ் இன்டர்வியூக்கெல்லாம் யாரும் வர்றதில்லை, நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த வாத்தியார் சொன்னார், மற்ற காலேஜில் எல்லாம் நல்ல மதிப்பெண்களை எடுத்தவங்கள எடுத்து அவங்களுக்கு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு போயிடுறாங்க, இங்க வரதெல்லாம் கழுதைகள், அதை எப்படி குதிரையாக்க முடியும்னாரு. அப்படின்னா இங்க வர்றவங்கலாம் மார்க்கு கம்மியா இருக்கிறவங்க, ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க, இவங்களை எப்படி நாங்க அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு சொன்னாரு. அல்லேலூயா. ஆனா சபை அப்படி இல்லை. எந்த மனுஷனையும், எவ்வளவு வீக்கா இருக்கிறவனையும், எவ்வளவு பிரச்சனையில இருக்கிறவனையும், எவ்வளவு சோர்ந்து போயிருக்கிறவனையும் அவனை தேறினவராய் நிறுத்துதான் சபையின் நோக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, முந்தி எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாஸ் பண்ணா பாஸ் பண்றான், பாஸ் பண்ணாட்டி பண்ணாடி போறான், அப்படி இல்லை. இப்போ டீச்சர்ஸுக்கு நோட்டீஸ் வந்துடும், ஏன் இத்தனை பேர் ஃபெயில் ஆனாங்க உன் வகுப்புல, உன் சப்ஜெக்ட்ல, உங்க ஸ்கூல்ல ஏன் இவ்வளவு பேர் ஃபெயில் ஆனாங்க, உடனே ஆக்ஷன் எடு அப்படின்னு வந்துடும். அல்லேலூயா. அதே மாதிரிதான் எப்படி ஆயிலும் எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சிடணும். அல்லேலூயா சொல்லுமா. ஊழியக்காரருடைய நோக்கமே எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சிடணும். அதுக்கான ட்ரைனிங் தான் என்னது? சபை. அல்லேலூயா. உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக ஆசீர்வதிப்பார். அப்படி இப்படின்னு எல்லாம் உங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க,
உசுப்பேத்துறது மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு தேவையே இல்லை. ஏனெண்டா சப்ஜெக்ட் நிறைய இருக்கு பாடம் எடுக்கிறதுக்கு. சரி இருக்கு. அல்லேலூயா. இப்ப யோசித்துக்கொள்வோம். நம்மிலே பலர் வேறு மதத்திலே இருந்தோம், நம்மிலே பலர் வேறு சபையிலே இருந்தோம். ஆர்சி சபையில, சிஎஸ்ஐ சபையில, அப்படிப்பட்ட சபையில எல்லாம் ஒரு நாள் இருந்தோம். ஆனா இன்னைக்கு நாம இப்படி ஒரு ஆவிக்குரிய சபைக்கு வந்திருக்கிறோம். அப்படித்தானே? எல்லாருமே அப்படிதான். எல்லாருமே புறஜாதிகள். அப்படின்னா இயேசுவை அறியாத மதத்துல கல்லை மண்ணையும் எல்லாம் வணங்கி கொண்டிருந்த ஜனங்கள் இன்னைக்கு இங்க இருக்கிறீங்களா? இருக்கலையா? இருக்கிறோம். இன்னும் சிலர் ஆர்சி ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தாங்க, அப்புறம் இப்போ இங்க இருக்கிறாங்க. சிலர் சிஎஸ்ஐ சபை போன்ற பாரம்பரிய சபையில் இருந்தாங்க, இன்னைக்கு இங்க இருக்கிறாங்க. ஏன் இங்க வந்தோம் அப்படின்னா, அந்த சபையில அல்லது நாம் முன்பு வணங்கி வந்த தெய்வங்கள் நமக்கு உதவி செய்யல, நம்ம விடுவிக்கல, அவங்க கொள்கை சரியில்லை, அவங்க வசனத்தின்படி போதிக்கல, அவங்க அங்க நமக்கு சந்தோஷமும் சமாதானம் கிடைக்கல, நோயிலிருந்து விடுதலை கிடைக்கல, நமக்கு ஒரு சமாதானமே இல்லை அப்படின்னு தெரிந்து கொண்டுதான் இப்படி ஒரு ஆவிக்குரிய சபைக்கு வந்தோம். அப்படித்தானே வந்தோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இயேசு நல்லவர் என்று அறிந்து கொண்டோம், அதனால இந்த மார்க்கத்துக்கு வந்து விட்டோம். அல்லேலூயா. இந்த காரணங்களினாலே நாம் அந்த மார்க்கங்களிலிருந்து இந்த சபைக்கு வந்து இப்போ இந்த சபையில நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லா சபையுமே சில உபதேசங்கள், சட்ட திட்டங்களை வைத்திருக்கிறது. வேதத்துக்கு ஒத்து போகிற, வேதத்தோடு இணைந்து வேதத்தின் அடிப்படையிலே சபைகள் சில சட்ட திட்டங்களை வகுத்திருக்கிறது. அப்பதான் சபை நடத்த முடியும். எப்படி வேணாலும் இருக்கட்டும் அப்படின்னு சபை நடத்த முடியாது. அப்போ சில சட்ட திட்டங்களை வேத வசனங்களுக்கு உட்பட்டு நாம வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ ஞானஸ்தானம் பெற்றவங்கள் ஞானஸ்தானம் எடுத்த போது நம்முடைய சபையில் அப்படிதான், எல்லா சபையிலும் அப்படிதான். நீங்கள் சபை சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பீர்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்போம். அப்ப ஆமான்னு தலையசைப்பாங்க அல்லது ஆமான்னு சொல்லுவாங்க. சொன்னீங்களா? கேட்கலையே? உங்க கேட்டீங்களா? ஓ, அதுதான் அப்படியெல்லாம் இருக்கீங்களோ தெரியல. அப்படி கேட்கணும். வேதத்திற்கும் சபை சட்டத்திட்டங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பீர்களா அப்படிம்பாங்க. ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியானால் நீங்கள் கொடுத்த வாக்குமூலத்தின்படியும் கர்த்தருடைய வசனத்தின்படியும் நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? ஞானஸ்நானம் கொடுக்கிறேன்னு பாஸ்டர் ஞானஸ்நானம் கொடுப்பாரு. அல்லேலூயா. அதுதான் உறுதிமொழி. ஏனென்றால் சபைகள் சட்டத்திட்டங்களை வைத்திருக்கோம், சில காரியங்களை வைத்திருப்பாங்க, அதுபடி நம்ம நடக்கணும். இப்ப யோசித்து பாருங்களேன், நம்ம ஒரு கம்பெனியில வேலைக்கு செய்யறோம், அந்த கம்பெனியின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நடக்க முடியும், நடக்கத்தான் வேணும், வேற வழி இல்லை. சம்பளத்துக்கு போற இடத்துல இப்படி எல்லாம் இங்க சட்டம் இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னா என்ன செய்ய முடியும்? அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம நடக்க முடியும். உலக வருமானத்திற்காக நாம் உலகத்திலே ஒரு கம்பெனில அவங்க சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டெல்லாம் நடக்கிறோம். அல்லேலூயா. ஆனா நம்ம பரலோகத்துக்கு போறதற்கு இந்த சட்டத்திட்டங்கள் படி நடந்தாதான் ஆகும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி எடுத்துக்கோமே, நம்ம பள்ளியில போய் சேர்றோம், பள்ளியில ஒரு நல்ல பள்ளியை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளியில போய் சேர்றோம். அப்போ அந்த பள்ளியில சொல்றாங்க, அப்ப சொல்லும் பொழுது அந்த சொல்றோம், இந்த பள்ளியின் நான் நல்லா படிப்பேன், நான் ஃபீஸ் கட்டுவேன், நான் எல்லாம் என்ன செய்வேன், பள்ளியின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றோம், இதெல்லாம் நான் செய்வேன், ஆனா டைமுக்கு வரமாட்டேன், ஏன் டைமுக்கு தான் வருவேன் அப்படின்னா அந்த ஸ்கூல்ல படிக்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா. சரி, அதுக்கு மேல நான் படிப்பேன், டைமுக்கு வருவேன், ஆனா யூனிஃபார்ம் போட மாட்டேன் அப்படின்னா அந்த ஸ்கூல்ல படிக்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா. அல்ல, நான் படிப்பேன், ஃபீஸ் கட்டுவேன், யூனிஃபார்ம் எல்லாம் போடுவேன், ஆனா என்ன செய்ய மாட்டேன், நான் வாத்தியார் சொல்றதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த சபையில அந்த பள்ளியில நீங்க படிக்க முடியுமா? கொஞ்சம் 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 யோசித்து பாருங்க. ஒரு பள்ளியில படிப்பதற்கு அவர்கள் சொல்லுகிற எல்லா சட்ட திட்டங்களையும் கை கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த பள்ளியில படிக்க அனுமதிப்பார்கள். இல்லாட்டி இடையில நிறுத்திடுவாங்க, போ வேற ஏதாவது ஸ்கூல்ல போய் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அல்லேலூயா. எப்படியோ எத்தனை பிள்ளைகளை அப்படி பார்க்கிறோம். அப்போ அப்படி உலக கம்பெனிகளிலும் இன்னும் ஸ்கூல்ல எல்லாம் இப்படி இருக்கும்போது நாம் மட்டும் எப்படி அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியும்? முடியாதல்லவா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. சரி, கல்யாணம் பண்ணும்போது ஆமா பாஸ்டர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்ன செய்யறோம்?
நமக்கு எல்லாம் எல்லாம் ஓகே ஓகே அப்படின்னு சொல்றோம். அல்லேலூயா. திருமணம் முடிக்கிறோம், எல்லாம் நான் இப்படி எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில நான் எப்போதாவது தான் வீட்டுக்கு வருவேன்னு கணவன் சொல்லிட்டாங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்க முடியுமா? அல்ல அப்படி இருந்தா கல்யாணம் தான் பண்ணி வைப்பாங்களா? முடியாது. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது சரி நான் எல்லா சட்டத்திட்டங்களும் கீழ்ப்படிந்து நடப்பேன், கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன், கணவனுக்கு மரியாதை கொடுப்பேன், எல்லாம் செய்வேன். சாப்பாடை சமைச்சு வச்சுட்டு நான் போட்டு கொடுக்க மாட்டேன், பரிமாற மாட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்தில் வாழ முடியுமா? யோசித்து பாருங்க. எல்லாவற்றையும் குடும்பத்திற்கும் சில சட்டங்கள் இருக்கிறது, சட்டத்திட்டங்கள் இருக்கு. ஏன் நான் இதை சொல்றேன்னா சில காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. வேதம் அதை நமக்கு உறுதியாய் சொல்லுகிறது. அப்படி வாழும்போதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டாகும், நாம பரலோகத்துக்கும் போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது சபை தேவனுடைய வீடு, அப்படித்தானே சொல்லி 1 தீமோத்தேயு 3:15 சொல்லப்பட்டிருக்கிறது. சபை என்பது தேவனுடைய வீடு. அல்லேலூயா. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு சட்டங்கள் இருக்கிறது போல, சில கோட்பாடுகள் இருக்கிறது போல, சபைக்கும் சில கோட்பாடுகளும் சட்டங்களும் இருக்கத்தான் செய்யுது. அதனாலதான் பவுல் சொன்னாரு 1 கொரிந்தியர் 14:40 சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் செய்யப்பட கடவுது. அல்லேலூயா. சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. அல்லேலூயா. சகலமும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்ச்சுக்கு வர்றதுல இருந்து, சர்ச்சில் ஆராதிக்கிறதுல இருந்து, சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறதுல இருந்து எல்லாமும் எப்படி போயணுமா? நல்லொழுக்கமாகவும் கிரமமாகவும் என்ன செய்யணும்? செய்யப்பட கடவுது. அல்லேலூயா. நல் ஒழுக்கமாய சகலமும், சகலமும் அப்படின்னா வர்றது மட்டுமல்ல, உட்கார்ந்திருக்க மட்டுமல்ல, ஆராதிக்கிறது மட்டுமல்ல, வசனத்தை கேட்கறது மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் நல்லொழுக்கமாகவும் கிரமமாக என்ன செய்யணும்? செய்யப்பட கடவுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சபையின் ஊழியக்காரருக்கு ஒரு பொறுப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன பொறுப்பு தெரியுமா? எபிரேயர் 13:17 எபிரேயர் 13:17 சொல்லி இருக்கிறார், உங்களை நடத்துகிறவர்கள் உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். அல்லேலூயா. கேரண்டி கொடுக்கிறவங்க. உத்தரவாதம்னா என்னது? உத்தரவாதம்னா என்ன? கேரண்டி, அப்படித்தானே? ஒரு பொருளை வாங்கும் போது கேட்கிறேன், எவ்வளவு நாள் கேரண்டி, இதுக்கு கேரண்டி இருக்கா, இதுக்கு வாரண்டி இருக்குதா அப்படின்லாம் கேட்கிறோம். அதே மாதிரிதான் சபையிலே வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் என்ன செய்கிறார்? சபை ஊழியர் என்ன செய்ய? உத்தரவாதம். ஒரு உத்தரவாதம் இருக்கு, பொறுப்பு இருக்கிறது. அல்லேலூயா. உத்தரவாதம் என்றால் இப்படியும் சொல்லலாம், பொறுப்பு என்று சொல்லலாம், கேரண்டி என்று சொல்லலாம். அப்படியானால் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக என்ன பண்றார்கள்? உத்தரவாதம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. சபைக்கு புதுசா ஒருத்தர் வந்தவன, நீங்க சபைக்கு ஒழுங்கா வாங்க, நாங்க எல்லாம் பார்த்துக்கிறோம், உங்களை நாங்க அன்பா நடத்துவோம், நாங்க உங்களை சத்தியத்தை போதிப்போம், உங்களை எப்படியாவது பரவம் கொண்டு சேர்ப்போம். இதுதான் என்ன செய்யறது? ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு உத்தரவாதம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அல்லேலூயா. கணக்கு வாத்தியார் மாதிரி இருக்கா? ஹிஸ்டரி வாத்தியார் மாதிரி இருக்கா? அல்லேலூயா. இப்போ 50 நாள் கூட்டம் நடக்கு, நீங்க வந்தீங்கன்னா பலவிதமான செய்தியை கேட்கலாம், ரொம்ப உற்சாகப்படுத்துற செய்திகளை கேட்கலாம், தீர்க்க தரிசனங்களை கேட்கலாம், நல்லா எல்லாம் கேட்கலாம். அல்லேலூயா. இந்த 50 நாள்ல எல்லாரும் சரியாயிடலாம். இந்த 50 நாள் இந்த கூட்டத்துக்கு வந்துட்டீங்கன்னு வைப்போம், அவ்வளவுதான், நீங்க அப்படியே பரலோகத்துக்கு ரெடி ஆயிருவீங்க. அதனாலதான் கொஞ்சம் பேர் வர்றதில்லை. ஏன்னா எனக்கு ஒண்ணு அப்படி போறதுக்கு ரொம்ப எல்லாம் விருப்பம் இல்லை. இந்த பாஸ்டர் தான் என்னமோ சொல்லிட்டு இருக்காரு, பரலோகங்கிறாரு, போகணும்னு சொல்றாரு, அப்படிங்கிறதால நிறைய பேர் வர்றதில்லை. அல்லேலூயா. ஏன்னா அது வித்தியாசமான செய்திகளை கேட்பீர்கள். ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ஒரு யூனிக் அப்படின்னா என்னது? தனித்துவம். தனித்துவம். ஒவ்வொரு சபையும் யூனிக். அல்லேலூயா. ஒவ்வொரு சபையும் யூனிக், அதாவது தனித்துவம். ஒவ்வொரு ஊழியக்காரனும் தனித்துவம். அவர்களுக்கான ஒரு செய்தி கொடுக்கும் முறையும் அவர்களுக்காக பேசுகிற காரியங்களும் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் சபை ஊழியனுக்கு மிக முக்கியமா இருக்கிறது என்னவென்றால், அந்த ஆத்துமாக்களுக்கு சரியான சத்தியத்தை சொல்லி ஆண்டவருடைய பாதையிலே நடத்தி அவர்களை தேறினவர்களாய் நிறுத்துகிற அந்த உத்தரவாதத்தை ஆண்டவர் அந்த ஊழியனுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அந்த ஊழியக்காரத்துல பேசுவார். எப்படி அந்த அந்த ஆத்மா எப்படி இருக்கு, அது எப்படி வருதா, ஒழுங்கா இருக்குதா? ஐயா ஆண்டவரே, நானும் தான் போய் சொல்லிட்டே இருக்கிறேன், ரெகுலர் கிடையவே கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆண்டவர் ஒவ்வொரு ஆத்துமாக்களை குறித்தும் என்ன கேட்டுட்டு இருப்பாரு? அக்கௌண்ட் கேட்டுட்டு இருப்பாரு. உன்கிட்ட கொடுத்து 10 வருஷம் ஆச்சே, இன்னும் அப்படியே இருக்குதே,
தேரலையே அப்படின்னு யார் கேட்பா? ஆண்டவர் கணக்கு கேட்பாரு. அப்போ என்ன செய்யும்? அந்த ஊழியக்காரனுக்கு அது வேதனையா இருக்கும். ஆமா ஆண்டவரே, 10 வருஷம் ஆகி போச்சு ஆண்டவரே, இன்னும் ஜெபிக்க தெரியல, இன்னும் பாட தெரியல, இன்னும் ஆராதிக்கல, இன்னும் ஒழுங்கா வரல. என்ன எந்த ஆண்டவர் கேட்கும் போதெல்லாம் இதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் ஒவ்வொரு ஆத்துமாக்களை குறித்து ஊழியனோடு பேசிக் கொண்டிருப்பார். அந்த ஊழியக்காரன் அந்த ஆத்துமாவை குறித்து தேவனோடு பேசிக் கொண்டிருப்பார். அல்லேலூயா. 2 நடக்கும். ஆண்டவர் ஊழியக்காரனோடு பேசுவார். ஒவ்வொரு தனிப்பட்ட சபையில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினர்களை குறித்தும் ஒவ்வொருவர்களை குறித்தும் ஆண்டவர் அந்த ஊழியனோடு பேசிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன இன்னும் இப்படியே வச்சிருக்கிற? ஒரு நாள் அதை மாத்த முடியலையா? நீ அதுக்கு ஏன் சரியா உபதேசம் பண்றது இல்ல? இல்லாட்டி டியூஷன் எடு. ஆண்டவர் சொல்லுவார், டியூஷன் எடு, வீட்டுல போய் பேசு, தனியா அவங்கிட்ட பேசு. இப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. இவர்களெல்லாம் என்னுடைய ராஜ்யத்துல வந்து சேரணும். ஊழியக்காரனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இவங்களெல்லாம் பரலோகம் வந்து சேரணும். அல்லேலூயா. இதுதான் சபையின் நோக்கம். சபையில எல்லாம் நடக்கும். கல்யாணம் நடக்கும், ஞானஸ்நானம் நடக்கும், திருவிருந்து நடக்கும், எல்லாம் நடக்கும். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம எல்லாரும் எங்க போகணும்? அதுதான் அல்டிமேட் கோல். அதுதான் நம்முடைய மிக முக்கியமான நோக்கம். நம்ம எல்லாரும் எங்க போகணும்? அதனால்தான் சில நேரத்துல கடினமாய் சொல்ல வேண்டியது இருக்கு. சில நேரத்தில் சொல்றது நமக்கு பிடிக்கிறது இல்ல. ஆனாலும் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அந்த சப்ஜெக்டும் படிச்சுதான் ஆகணும். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஒரு பையன் மேத்ஸ்ல 100 after 100, அல்லேலூயா, இங்கிலீஷ்ல 100 after 100, ஆனா தமிழ்ல 0 அப்படின்னா என்ன நடக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படின்னா என்ன? ஒரு ஊழியக்காரன் எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுத்து எல்லாவற்றையும் உபதேசம் பண்ணுகிறோம். அதான் வாசித்த வசனத்துல நாங்கள் உபதேசம் பண்ணுகிறோம். எதற்காக என்றால் எல்லாரையும் தேறினவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு நிறுத்தணும். அல்லேலூயா. உலகத்திலே நீங்கள் கொடுக்கிறதான காணிக்கைகள் தசமங்களுக்காக அல்லவே அல்ல. ஒரு ஊழியக்காரனை தேவன் போஷிப்பார். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனை தேவன் போஷிப்பார். ஊழியத்தின் தேவைகள் யாரை கொண்டாயிலும் கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் இருக்கு நமக்கு. அல்லேலூயா. ஆமா, அப்படி சிலர் முன் வந்து கொடுக்கிறாங்க. சாப்பாடு போடுங்க, அல்லது இது வாங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு சிலர் மனமும் வந்து கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. அது நடந்துட்டு தான் இருக்கு. யாரை கொண்டாயிலும் ஊழியத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நேத்து இங்க ஒரு பாஸ்டர் பேசிட்டு இருந்தார். அவர் சொன்னார், சர்ச்சு கட்டிட்டு இருக்கிறோம், 43 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கிறது, எல்லாமே சபையார் சந்திச்சாங்க, சபையார் தான் கொடுத்தாங்கன்னு சொன்னாரு. அல்லேலூயா. அவங்களுக்கு அப்படி கொடுக்கிறாரு, நாங்க இப்படி செய்யறோம். அல்லேலூயா. நாங்களே அந்த தேவையை சந்திக்கிறோம். இதெல்லாம் ஆண்டவர் நடத்த எங்களுக்கு கொடுக்கிறார், நாங்க கொடுக்கிறோம். விசுவாசிகள் கொடுக்குறாங்க, சர்ச்சு கட்டுறோம். அது அவங்களுடைய முறை, இது நம்முடைய முறை. எப்படி ஆகிலும் தேவனுடைய சபையின் தேவைகள் சந்திக்கப்படும். அல்லேலூயா. ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, நேத்து உட்கார்ந்து கணக்கு இதுவரையும் 7 லட்சம் போதும் கன்வென்ஷனுக்கு நினைச்சிருந்தோம். நேத்து முந்தானத்து கணக்கு போடும்போது 9 லட்சம் தேவைப்படுது. அப்பா, அப்படியே நினைச்சு பார்க்கும் போதே ஒரு இதா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, தேவன் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இத்தனை வருடங்களை சந்தித்திருக்கா, இனிமேல் சந்திப்பார். அதனால யாரையும் கட்டாயப்படுத்தியோ இப்படி எல்லாம் சொல்லி அப்படி எல்லாம் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தியோ கடினப்படுத்தியோ கொடுக்க வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏனென்றால் சபை தேவனுடையது, கன்வென்ஷன் தேவனுடையது, ஊழியம் அவருடையது, ஊழியக்கால் அவருடையவர்கள், ஜனங்களும் அவருடையவர்கள். அல்லேலூயா. அதனால இதையெல்லாம் விட, நான் ஏன் சொல்றேன்னா, இதையெல்லாம் விட முக்கியம் என்னவென்றால், நீங்கள் தேவனுடைய வசனத்திலே தேர வேண்டும், வெற்றி அடைய வேண்டும். அப்படிதான் சொல்லலாம். தேரணும் அப்படின்னு சொன்னா தேறிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கூட இல்ல, வெற்றி அடையணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. இப்ப நான் சொல்ல விரும்புறது என்னவென்றால், பாருங்க, எருசலேமிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகுதான் புதிய ஏற்பாட்டு சபை ஆரம்பமாயிருச்சு. அதுவரையிலும் இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் எல்லாம் எருசலேமிலே மட்டும் ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தபோது ஒரு புதிய சபை, புதிய ஏற்பாட்டு சபை உருவாயிற்று. அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமிலே தேவ பக்தி உள்ள ஜனங்கள் எல்லாம் கூடியிருந்தார்கள். வாசிக்கலாம். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். ஆமா, வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே என்ன செய்தார்கள்? வாசம் பண்ணினார்கள். அல்லேலூயா. எல்லாரும் அங்க, ஆமா,
கூடி வந்து அங்க பெரிய பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அது என்ன பண்டிகை என்றால் 50வது நாள் பண்டிகை. அல்லேலூயா. அந்த 50வது நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து 50வது நாளை கொண்டாடும்படியாக யூதர்கள் எங்கிருந்து, வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து அன்றைக்கு அங்க வந்துருவாங்க. அல்லேலூயா. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அப்பதான் என்ன நடந்தது, அந்த மேல் வீட்டறையிலே ஆண்டவருடைய சீஷர்களும் சில பெண்களும் அங்கே கூடியிருந்தார்கள். 120 பேர். அல்லேலூயா. சுருக்கமா சொல்றேன், இதெல்லாம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. இது இங்க சரித்திரம் புரியணும். அங்கே அப்போ கூடியிருந்தார்கள். அப்பொழுது என்ன நடக்கப்பட்டது, ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அல்லேலூயா. எல்லாரும் பரிசுத்தாவியில் நிறைந்தார்கள். அல்லேலூயா. எல்லாரும் பரிசுத்தாவினால் நிறைந்து அன்றைக்கு தான் ஒரு புதிய சபை உருவாகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சபை உருவான உடனே அங்கே பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணுகிறார். அல்லேலூயா. என்ன பிரசங்கம் பண்ணுகிறார்? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 39வது வசனம் முதல் 42 வசனம் வரையிலும் வாசிக்கிற வேளையிலே 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். சொல்லுமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்திலிருந்து தேவ பக்தி உள்ள யூதர்கள் அங்கே கூடியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் 120 பேர் மேல் வீட்டறையில கூடியிருக்கிறாங்க. மேல் வீட்டறையிலே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்து அங்கே பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்றாரு. என்ன பண்றாரு? மாறுபாடுள்ள இந்த தேவ பக்தி உள்ள யூதர்களை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. யாரை விட்டு விலகி? தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லி கூடியிருக்கிறார்களே யூதர்கள், இவர்களை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று பிரசங்கம் பண்ணினான். அல்லேலூயா. அப்படின்னா நல்லா புரியுதா உங்களுக்கு? இந்த 120 பேர் வேற, அந்த தேவபக்தி உள்ள வானத்தின் கீழ் இருக்கிற எல்லா தேசத்திலிருந்து வந்த அந்த யூதர்கள் வேற. அவர்களிடத்திலிருந்து நீங்கள் விலகி உங்களை என்ன செய்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேவ பக்தி வேற, இங்க தேவனுடைய சபை வேற. யூதர்கள் தங்களை தேவ பக்தி உள்ளவர்களாய் காண்பித்துக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி வாழுகிறார்கள். இப்போ பேதுரு சொல்றாரு, இல்ல இல்ல, இனி நீங்க அவங்களை விட்டு விலகி நீங்க ஒரு குரூப் ஆகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 120 பேர் வேற ஆயிட்டாங்க. அந்த கூடியிருந்த எல்லா யூதர்களும் வேற ஆயிட்டாங்க. இப்ப சொல்றாரு, நீங்க இனி அவங்க கூட சேரக்கூடாது. நீங்க அவர்களை விட்டு விலகி ஒரு தேவ ஜனமாக வாழுங்கள், ஒரு பிரத்யேகமான ஜனங்களாய் வாழுங்கள். ஏனென்றால் நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு விட்டீர்கள், அவர்களோ பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டீர்கள். ஆகவே இனி நீங்கள் அவங்க கூட சேரக்கூடாது, நீங்க அவங்களை விட்டு விலகி வாழணும். சொல்லுமா. யூதர்களும் தேவபக்தி உள்ளவர்கள் தான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான், தேவனை அவர்கள் தெரிந்து கொள்ளவர் தான். ஆனா இப்ப ஒரு வித்தியாசம். நல்லா எல்லாரும் கொஞ்சம் கேட்கணும், நல்லா கேளுங்க கொஞ்சம். அந்த தேவபக்தி உள்ள மனுஷரிடத்திலிருந்து நீங்கள் விலகி நீங்க இப்ப தனித்து வாழணும். ஏன்னா நீங்க இப்ப பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட ஜனங்கள். அல்லேலூயா. அப்ப பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட ஜனங்கள் தேவபக்தி உள்ள என்று சொல்லிக் கொள்கிற உலக ஜனங்களிலிருந்து விலகி வாழணும். அதுதான் முதல் அழைப்பு. சபை ஆரம்பிக்கப்பட்ட போது கொடுக்கப்பட்ட முதல் அழைப்பு என்னவென்றால், இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்களிருந்து நீங்க விலகி வாழுங்க. ஏன்னா நீங்க பரிசுத்தாய் பெற்றுக் கொண்டு விட்டீங்க, நீங்க ஆவிக்குரியவர்கள் ஆகிவிட்டீங்க, நீங்க இப்ப ஆவிக்குரிய சபையாயிட்டு விட்டீங்க. இனி நீங்க யூதர்கள் செய்யற மாதிரி, பாரம்பரியமானவர்கள் செய்து கொண்டிருக்கிற மாதிரி நீங்க செய்யக்கூடாது. அவங்கள விட்டு விலகி வாழணும். அல்லேலூயா. இப்ப புரிஞ்சுதா? நம்ம இங்க கூடி இருக்கிறோம், எங்கேயோ இருந்தோம், கிறிஸ்தவர்கள் அல்லாத இந்து மதத்துல இருந்தோம், முஸ்லிம் மதத்துல இருந்தோம், இன்னும் ஆர்சி சபையில இருந்தோம், சிஎஸ்ஐ மாதிரியான பாரம்பரிய சபையில இருந்தோம். இப்போ ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? அவர்களை விட்டு விலகி நீங்கள் உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள்.
ஏன்னா இப்ப நீங்க ஆவிக்குரியவர்கள். ஒரு அலையில சொல்லுமா? ஆவிக்குரியவர்கள் எல்லாம் ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாடா அப்பாடா. ஆமா, நம்ம ஆவிக்குரியவர்கள். நம்ம இனி ஆவிக்குரிய பிரகாரமாக, அப்படி என்றால் என்ன? ஆவியானவர் நடத்துகிற பிரகாரமாய் நடக்க நம்மை ஒப்பு கொடுத்து விட்டோம். அதுதான் ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்கள் என்றால் என்ன? பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு ஆவியானவர் எப்படி நம்மை நடத்துகிறாரோ அப்படி வாழ நம்ம ஒப்பு கொடுத்து விட்டோம். ஆகவே நம்மை பார்த்து பேதுரு அல்லது தேவ மனுஷன் என்ன சொல்கிறார் என்றால், அந்த ஜனங்களை விட்டு, நீங்கள் விட்டு வந்த அந்த சமூகங்களை விட்டு, அந்த சபைகளை விட்டு இப்படி நீங்கள் விலகி வாழுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, இப்படிப்பட்டவர்களை, ரட்சிக்கப்படுவர்களை அனுதினம் வாசிக்கலாம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. என்ன செய்தாரு? ரட்சிக்கப்படுவதில்லை. இப்படி ரட்சிக்கப்படுவதில்லை. இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி தங்களை ரட்சித்துக் கொள்ளுகிறவர்களை கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எந்த சபையில? இந்த சபையில. அல்லேலூயா. இந்த சபை என்றால் பரிசுத்தவான்கள், தேவ ஆவியை பெற்ற ஜனங்களை ஆண்டவர் சேர்த்து கொண்டே வந்தார். அதற்கு முன்பு அப்படி சபை இல்லை. அதற்கு முன்பு யூதர்கள் நியாயப்பிரமாணத்தின்படியாக எருசலேமிலே வழிபட்டு வந்தார்கள். அது சபை அல்ல, இதுதான் சபை. இந்த சபையிலே அவர் அன்று சேர்த்து கொண்டே வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரிடத்திலே சொன்னது என்னவென்றால், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், ஆமா 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இப்படி சபையிலே, இப்படிப்பட்ட சபையிலே என்ன செய்வேன்? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த சபைக்கு அவர் தேவனாயிருக்கிறார், நாம் அவருடைய ஜனங்களாயிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு? அவங்களை விட்டு விலகி தங்களுக்கென்று ஒரு சபை அமைத்துக் கொண்டு அந்த சபையில தேவன் உலாவி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார், அவர்களுக்கு அவர் தேவனாயிருப்பார், அவர்கள் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். அல்லேலூயா. 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப ரொம்ப முக்கியமா நான் சொல்றேன், ஆவிக்குரிய சபைக்கு வந்து விட்டோம் என்றால் நம்ம ஆவிக்குரிய சபை வித்தியாசமானது. அது தேவன் அவருடைய ஜனங்களா, தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார், அவருடைய ஜனங்களாக நாம இருக்கிறோம். இப்போ நாம அவர்களை விட்டு பிரிந்து என்ன செய்யணும்? அசுத்தமானதை தொடாம இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, சபை என்றால், சபை என்ற கிரேக்கு, சபை என்றால் கிரேக்க பதத்தில் எக்லீசியா என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க, வேற வழி இல்லை. இதை நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சபை என்றால், நம்ம சபை என்றால் நான் ஆவிக்குரிய சபை எல்லாம் சேர்த்தான் சொல்றேன். நம்ம சபை என்றால் கார்மெண்ட் இந்தியா சபையை சொல்ல, எல்லா ஆவிக்குரிய சபைகளையும் வைத்து சொல்லுகிறேன். இங்கே எக்லீசியா என்றதென்ற அர்த்தம். எக்லீசியா என்ற வார்த்தை, கிரேக்க வார்த்தை எக்லீசியா. எக்லீசியா என்றால் என்ன அர்த்தம் என்றால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. எக்லீசியா என்ற வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்னவென்றால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்? உலகத்திலிருந்து, பாரம்பரியத்திலிருந்து, பாரம்பரிய சபையிலிருந்து, மற்ற மார்க்கத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவருடைய கூட்டம் தான் சபை. அல்லேலூயா. அப்போ அதிலிருந்து நம்ம பிரித்தெடுக்கப்பட்டு விட்டோம், இனி நம்ம அந்த அசுத்தத்தை தொடரக்கூடாது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நம்ம பாத்திரராய் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:1 சொல்லி இருக்கிறது, ஆதலால் கர்த்தர் நித்தமும் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நம்மளை பார்த்துக்க, நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு. ஆண்டவர் சொன்னாரு, அவங்கள விட்டு வெளியே வா, இனி அவங்க கூட தொடர்பு வச்சுக்காதிய, நீ இப்ப விசேஷித்த ஜனம், நீ என்னுடைய ஜனம்,
நீங்க என்னுடைய ஜனம், நான் உங்களுடைய தேவன், இனி நீங்க போய் அந்த பழைய அசுத்தங்களை தொடாதிருங்கள் என்று சொல்லுகிறாரு. இப்படி நான் உங்களை அழைத்தேனே, அந்த அழைப்புக்கு நீங்கள் எப்படி நடக்கணும்? பாத்திரவான்களாய் நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்திரவான்களா, அதற்கு தகுதியானவர்களாக நாம் நடக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம இப்படி மறுபடியும் இங்க ஆவிக்குரிய சபையில வந்துவிட்டோம், இந்த ஆண்டவருடைய சொந்த ஜனமாக வந்துவிட்டோம். அவர் நமக்கு தேவனாயிருக்கிறார். இப்படி நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. இனி நாம அந்த அசுத்தத்திற்கு விட்டு வந்த பாரம்பரியத்திற்கோ விட்டு வந்த கடவுள்களுக்கோ நம்ம திரும்பணும் அப்படின்னா நமக்கு ஆண்டவருக்கு எந்த சம்பந்தம் இல்லாம போயிடும். சொல்லுமா? அதுக்கு ஆண்டவர் ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறாரு, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களான்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? வீட்டுல நம்ம மாவாட்டி வைக்கிறோம். அல்லேலூயா. அந்த மாவுல கொஞ்சம் புளித்த மாவு இருக்கு, பானையில இருக்குது. அந்த பானையில அந்த மாவை ஊத்துறோம்னா அந்த கொஞ்சம் புளித்தமா முழு மாவை என்ன செய்யும்? புளிப்புள்ளதாக்கும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அந்த கொஞ்சமா, இப்ப நம்ம பொறை ஊத்துறோங்கிறோம், தயிருக்கு பொறை ஊத்துறோங்கிறோம். ஒரு கொஞ்சம் தயிரை, பழைய தயிரை ஊத்துறோம், அதுல பாலை ஊத்துறோம், அது என்ன ஆயிரு? தயிராக மாறி விடுகிறது. அந்த கொஞ்சம் புளித்த அந்த தயிர் இந்த முழு பாலை என்ன செய்கிறது? தயிராக மாற்றுகிறது. அதுதான் ஏன் ஆண்டவர் மறுபடியும் நம்ம அந்த பாரம்பரியங்களுக்குள்ளாக, நம்ம அந்த பழைய வாழ்க்கைக்குள்ளாக, பழைய கடவுளுக்குள்ளாக, பழைய நம்பிக்கைக்குள்ளாக நாம் போனா என்ன ஆகும்னா முழு வாழ்க்கையும் புளிச்சு போயிடும். அப்படின்னா முழு வாழ்க்கையும் கெட்டு போயிடும் அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அப்படி செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால அந்த புளித்த மாவுக்குள்ளே நம்ம போய் மறுபடியும் நம்ம புளித்து போகாதபடி, அதாவது அவர்களை மாதிரி நம்ம மாறிவிடாதபடி நம்ம கவனமா இருக்கணும். அவர்களை விட்டு விலகி வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு சில பழைய ஏற்பாட்டு வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. உபாகமம் 33:28. இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அப்படின்னா தனி குடித்தனம்னு அர்த்தம். அப்படின்னா தனித்து வாழ்வான், தனித்து வாசம் பண்ணுவான் என்ன? தனியா குடித்தனம் பண்ணுவான்னு அர்த்தம். இஸ்ரவேல் என்றால் யாரு? நாம. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய பிள்ளைகள். தேவன் நம்மை தம்முடைய பிள்ளைகளா ஏற்றுக்கொண்டவர்கள். இப்போ இஸ்ரவேல் என்ன செய்வானா? சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம தனித்தவர்களாய் விட்டோம், தனி அடையாளமாய் விட்டோம். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். அவன் மற்றவர்களோடு கலந்து வாழ மாட்டான். ஒரு தனித்துவம் இருக்கும். ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஒரு தனித்துவம் உண்டு. அந்த அவர்களோட கலந்து அவர்களுக்கு மறுபடியும் அந்த பழைய சேற்றுக்குள்ளாய் போய்விடாதபடி நம்ம இஸ்ரவேல் சுகமாய் தனித்து என்ன செய்வான்? வாசம் பண்ணுவான். எண்ணாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் சொல்லுகிறது. எண்ணாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். தேவன் சபிக்காதவனை நான் சபிக்காதெப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதெப்படி, கண்மலை உச்சிலிருந்து நான் அவனை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜனங்கள் ஜாதிகளோட களவாமல். எத்தனாம் வசனம்? 9ஆம் வசனம். 9ஆம் வசனம். அந்த கண்மலை உச்சிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட களவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுமா? ஜாதிகள் என்றால் யாரு? நம்ம விட்டு வந்த அந்த சபைகள், விட்டு வந்த பழைய மார்க்கங்கள், விட்டு வந்த பழைய தெய்வங்கள். இந்த ஜனங்களிலிருந்து அவர்களோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். சொல்லும். ரட்சிக்கப்பட்டு விட்டோம்னா இந்த பழையவைகளை எல்லாம் விட்டுறணும். பழைய பாரம்பரிய சபைகளுடைய நடவடிக்கைகள், இன்னும் பாரம்பரிய கடவுள்கள் நம்ம விட்டு வந்தோம். பல கடவுள்களை விட்டு வந்தோம், பல சபை ஆச்சாரியங்களை கடந்து வந்தோம், பல சபை பாரம்பரியங்களை விட்டு வந்து விட்டோம். இப்போ இந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். சொல்லுமா? இப்போ தேவனுடைய ஜனங்கள் உலக ஜனங்களோட
கலவாமல், கலந்து வாழாமல், அவளோடு இணைந்து வாழாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். அல்லேலூயா. அப்படின்னா இப்படி சொல்லலாம், என் வழி தனி வழின்னு சொல்லலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம்னா நம்முடைய வழியே தனி வழியாயிருது, நம்ம தனித்து ஆயிடுறோம். அல்லேலூயா. நம்மளோட இருக்கிறது உலக மனிதர்கள் அல்ல, ஆண்டவர் மட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. உலக மனிதர்களை விட்டுறோம், ஜாதிகளை விட்டுறோம், ஆனா நம்மளோட ஆண்டவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. ஜாதிகள் 1000 இருக்கட்டும் அல்லது அநேக ஜனங்கள் இருக்கட்டும், ஆனா நம்மோடு இருக்கிற ஒருவர் நமக்கு போதும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சம்பவத்தை ஒரு நாள் விளக்கணும், அதை நான் அப்புறம் சொல்றேன். இப்போ பிலேயாமை அழைக்கிறாங்க, பிலேயாமை அழைத்து ராஜா அவர்களை சபிக்க சொல்லுகிறான். அப்போ பிலேயாம் சொல்லுகிறான், இவங்களை நான் சபிக்க முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் இவர்கள் தனி ஜனங்கள், இவர்கள் வித்தியாசமானவர்கள், இவர்களை நான் சபிக்க முடியாது என்று சொல்லுகிறார். ஆமா, நம்ம தனித்து வாழ்ந்தோம்னா ஒருவனும் நம்மளை சபிக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவனும் நமக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, மீகா 7:14 சொல்லி இருக்கிறது, கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாய் இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். அல்லேலூயா. கர்மேலின் நடுவிலே தனித்து வாசமாயிருக்கிற உமது சுதந்திர மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற, இதையெல்லாம் விளக்கி சொல்லணும். இந்த வசனங்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. தனித்து வாசம் பண்ணும். நம்ம புறச்சாதியை விட்டு வந்து விட்டோம். இப்ப நம்ம ஆண்டவருடைய சொந்த ஜனம், நமக்கென்று ஒரு ஆவிக்குரிய சபை இருக்கிறது. நம்முடைய வழியே தனி வழி. முந்தி இருந்த வழிக்கும், முந்தி இருந்த ஆராதனை முறைமைகளுக்கும், முந்தி செய்து வந்த காரியங்களுக்கும் இப்போது செய்கிறவர்களுக்கு என்டையர்லி டிஃபரண்ட், முற்றிலும் வித்தியாசமானது. அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொன்னாரு, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் என்ன சேர்ச்சு, பழையவைகள்ங்கிறதுல நம்ம முன்னே ஆராதித்து வந்த கடவுள்கள், முன்னே ஆசரித்து வந்த பாரம்பரியங்கள், முன்னாலே செய்து வந்த காரியங்கள், உலக வழக்கங்கள், இவைகள் எல்லாம் பழையவைகள். வரலையிலே சொல்லுமா. பழையவைகள் எதெல்லாம் சேரும்? முன்னாலே ஆராதித்த கடவுள்கள், முன்னாலே ஆராதித்த முறைமைகள், முன்னாலே கடைபிடித்து வந்த காரியங்கள், இவைகள் எல்லாம் பழையவைகள். இவைகள் எல்லாம் ஒழிந்து போயன. கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம்னா அதெல்லாம் ஒழிஞ்சு போயிடணும். கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறது இல்ல, கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறது இல்ல, அவைகள் ஒழிந்து போகணும். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம்னா பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிடணும். பழையதுல கொஞ்சம், புதுசுல கொஞ்சம். எப்படி இருக்கும்? நீங்க பிரியாணி வாங்கி சாப்பிடுறீங்க, சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க, ஒயிட் ரைஸ் வருது, சரி அதையும் கொஞ்சம் போடுப்பா, இந்த பிரியாணி கூட கலந்து சாப்பிடுறேன்னு சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவீங்களா? நீங்க அப்படிதான் சொல்றீங்க போல இருக்கு. நான் சாப்பிடுவேன் பாஸ்டர். நீங்க சாப்பிடுவீங்களா? என்னமா நான் சாப்பிடுவேன் இல்ல. பிரியாணியை தனியா தான் சாப்பிடுவோம், அப்புறம் ஒயிட் ரைஸும் ரசம் வாங்கி தனியா தான் சாப்பிடுவோம். அப்படின்னா என்ன? முந்தி விட்டவைகளை இப்போது சேர்த்து கொள்ளக்கூடாது, அவைகளின்படியாக நம்ம வாழக்கூடாது. அல்லேலூயா. 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 லேவியராமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிற நித்திய ராஜ்யம். அல்லேலூயா. அந்த நித்திய ராஜ்யத்தை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். உங்களுக்கு நித்திய ராஜ்யத்தை கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. மற்ற ஜனங்களை யாரு? ஆவிக்குரியது அல்லாத ஜனங்களை விட்டு ஆண்டவனை பிரித்தெடுத்து விட்டேன் என்று சொல்றாரு. எல்லாம் நீங்க பிரிந்து வந்துட்டீங்களா?
எல்லாம் பிரிந்து வந்துட்டீங்களா? ஆவிக்குரிய முந்தி அல்லது முந்தி பாரம்பரியங்கள், முந்தி வணங்கி வந்த கடவுள்கள், முந்தி இருந்த சொந்தக்காரங்க அவங்கள எல்லாம் விட்டு வந்துட்டீங்களா? இன்னும் அவங்கள எல்லாம் வச்சிருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப உங்களை மற்ற ஜனங்களை விட்டு என்ன செய்தேன்? பிரித்தெடுத்த. அல்லேலூயா. இதை கொஞ்சம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாய கர்த்தர் நானே. அல்லேலூயா, அல்லேலூயா. மற்ற ஜனங்களை என்ன? ஆவிக்குரியதல்லாத ஜனங்களை விட்டு கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்தார். அதனாலே உங்கள் தேவனாய கர்த்தர் நானேன்னு சொல்றாரு. அப்ப பிரித்தெடுத்தது நான் உங்களை பிரிய சொல்லல. ஆண்டவர் தான் மற்ற ஜனங்களை விட்டு நம்மளை என்ன செய்தார்? பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 26ஆம் வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் நல்லா கொஞ்சம் பாருங்க. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு, என்னுடைய ஜனங்களாய் இருக்கிறதுக்காக நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். சொல்லுமா? பிரித்தெடுத்திருக்கிறார் நம்மள. எதுக்கு? அவருடைய ஜனங்களா இருப்பதற்காக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு என்ன செய்தேன்? பிரித்தெடுத்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் பிரித்தெடுத்துட்டார். நம்ம எல்லாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். மற்ற ஜனங்களை விட்டு என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். ஹலோ ஹலோ ஹலோ. எல்லாம் அங்க பாக்குறேங்க. இது இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் இல்ல, இன்ட்ரெஸ்டா கொண்டு போற விஷயமும் இல்ல. ஏன்னா நானே பார்த்திருக்கிறேன், இங்க உட்கார்ந்து பார்த்திருக்கிறேன். எல்லாரும் அலர்ட்டா இல்லாம இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. ஊழியக்காரர் ஏதாவது ஒரு ஜோக் சொல்லுவாரு, எல்லாரும் அலர்ட் ஆயிருவாங்க. மறுபடியும் அவரு இதை துவங்கும் போது எல்லாரும் அந்த ஜோக்கில் தான் மனசை வச்சுட்டு இருப்பாங்க. அட்டேங்கப்பா, அந்த ஜோக்கில இருந்து வெளியே வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கொஞ்ச நேரம் ஆகும். அதனால இதெல்லாம் ஜோக்கெல்லாம் இல்லை. இந்த சப்ஜெக்ட் அப்படி எடுக்கவும் முடியாது. இங்கே சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் அந்த வசனத்தை நீங்க நல்லா புரிஞ்சுட்டா போதும். நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன்கிறாரு. அல்லேலூயா. பிரித்தெடுத்த பிறகு நமக்கு அவங்களுக்கு எப்படி சம்பந்தமாகும்? அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. சொல்லுமா? அப்படித்தானே சொல்லி இருக்குது. எப்படி 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 அந்த வசனம் எப்படி? ஆமா. அல்லேலூயா. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. பாருங்க, உலகத்துல நம்ம வாழ்றோம். பக்கத்து வீட்டுல அவிசுவாசி இருக்கத்தான் செய்வான். இருக்கட்டும், பரவாயில்ல. நம்ம சொந்தக்காரங்க, நம்ம குடும்பத்துல அண்ணன் தம்பி ஆண்டவருக்குள்ள வராம இருப்பாங்க. இருக்கட்டும், இருக்கட்டும். ஆனா அவங்களோடு என்ன செய்யக்கூடாது? பிணைக்கப்படக்கூடாது. சொல்லுமா? இது கல்யாணத்துக்கு மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கான வசனம் மட்டும் இல்ல. நாம மற்றவங்களோடு கூட வாழலாம். அல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்ம தண்ணீர், மீன் தண்ணீரில் தான் வாழுது. உப்பு தண்ணியில வாழுது. உப்பு தண்ணியில என்ன செய்யுது? ஆமா, கடல்ல இந்த எல்லா இடத்துலயும் மீன் வாழுது. கடல்ல உப்பு, பயங்கரமான உப்பு. ஆனாலும் அந்த மீன்ல என்ன இல்லை? உப்பு இல்லை. சொல்லுமா? நாமளும் உலகத்துல உலகத்தாரோடு தான் வாழுகிறோம். ஆனா அவங்களோடு என்ன செய்யக்கூடாது? பிணைக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அது சொல்றாரு. கீழே என்ன சொல்றாரு? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நாம நீதிமான்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்ட நீதிமான்கள். அவர் சொல்றாரு, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? எப்படி இருக்க முடியும்? நீதி வேறு, அநீதி வேறு. ரெண்டுக்கு சம்பந்தம் இருக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. கீழே ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? பாதியில் இப்ப இங்க இருக்குது. இதுவரையிலும் ஒளி இருக்குது, இதுவரை இருக்குது. அப்படி இருக்க முடியுமா? முடியாது. ஒளியா இருந்தா ஒளியா இருக்கும், இருளா இருந்தா இருளா இருக்கும். ஆமாங்க. ஒளிக்கும் இருளுக்கும் இருக்கிற வித்தியாசம் அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் பேலியாளுன்னா பிசாசு பிடிச்சவன்னு அர்த்தம்.
கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது? இசைவேது. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு அவிசுவாசிகளுடனே விசுவாசிகளுக்கு பங்கேது. பங்கேது. அல்லேலூயா. நிறைய விசுவாசிகள் அவிசுவாசிகளுடனே ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க. இது உங்களை புளிக்க பண்ணிரும். கொஞ்சம் புளிப்பு தான், புளிக்க பண்ணிரும். அதனாலதான் விசுவாசிக்க அவிசுவாசிக்க என்ன இல்ல, சம்பந்தமே இல்லைன்னார். அப்படின்னா சம்பந்தம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். சம்பந்தமும் வச்சுக்க கூடாது, ரெண்டு பிணைக்கவும் கூடாது. ஏன்னா ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. எரேமியா 10:2 புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை, அவங்களுடைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? புறஜாதிகள் என்றால் யாரு? தேவனை அறியாத ஜனங்கள், இந்த ஆவிக்குரிய சபையில் இல்லாதவர்களை, அவர்களைத்தான் புறஜாதிகள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய ஜாதி, நம்ம பரிசுத்த ஜாதி. அப்படித்தானே நம்மை குறித்து என்ன சொல்லியிருக்கு வேதம்? பரிசுத்த ஜாதி. இந்த ஜாதியில இருக்கிற நாம் இந்த பரிசுத்த ஜாதி அல்லாதவருடைய மார்க்கத்தில் இருக்கிற காரியங்களை என்ன செய்யக்கூடாது? கற்றுக்கொள்ளவே கூடாது. அல்லேலூயா. அவங்க அப்படி செய்யறாங்க, நாம ஏன் செய்யக்கூடாது? அவங்க அப்படி செய்யறாங்க, நாம செய்தா என்ன? அவங்கள மாதிரி நம்மளும் செய்யணும் அப்படின்னு எந்த காரியத்தையும் கற்றுக்கொள்ள கூடாது. அவங்களிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்றதுக்கு ஒண்ணு இல்லை, நம்மிடத்திலிருந்து தான் நல்லவைகளை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம விசேஷித்த ஜாதி, நாம் பரிசுத்த ஜாதி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆவியை பெற்றவர்கள். ஆகவே நம்மிடத்திலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ளலாம். அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? எதையுமே கற்றுக்கொள்ளவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போகும்போது ஆண்டவர் உங்களுக்கு கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை என்றால், லேவியராமம் 18ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். லேவியராமம் 18ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் அவருடைய முறைமையின்படி நடவாமலும் இருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இப்ப எகிப்திலிருந்து ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை வாங்க கானான் தேசத்தை கொடுக்கிறேன், பாலும் தேன் ஓடுகிற கானான். ஹலோ ஹலோ பசங்க எல்லாரும் இங்க கவனிங்க. பாட்டு போடும்போது கண்ணை மூடி கையை தட்டணும், உங்களுக்கு எது தெரியாட்டாலும். வேத வசனம் சொல்லும் போது உங்களுடைய பார்வை எல்லாமே அந்த பாஸ்டர் மேல இருக்கணும். உங்க கண்ணு கீழே பார்க்கறது, எழுதிட்டு இருக்கிறது, அதெல்லாம் செய்யவே கூடாது. இப்ப பாருங்க, இது ரொம்ப முக்கியமான வசனம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். இப்ப கானான் தேசம் போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். என்ன தெரியுமா? இனி நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யக்கூடாது. இனி போற இடத்துல கானான் தேசத்துல இருக்கிற அவருடைய செய்கையின்படி செய்யக்கூடாது. ஏன்னா நீங்க வித்தியாசமானவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவா? விட்டு வந்த தெய்வங்களை, விட்டு வந்த காரியங்கள், எகிப்திலே நடந்த காரியங்களைப் போல, எகிப்திலே வழிபட்டது போல, எகிப்திலே கடைபிடித்த பாரம்பரியங்கள், நாட்கள், விசேஷங்கள், இதைப்படி நீங்க செய்யக்கூடாது. இனி கானான்ல போய் சேர்றீங்களே, அங்க உள்ளவருடைய வழக்கத்தின்படி செய்யக்கூடாது. என்றால் நீங்கள் யாரு? நீங்க யாரு? பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான கட்டளை. ஆண்டவர் ரொம்ப எச்சரிக்கை கொடுக்கிறாரு. செய்யாமலும் இருங்கள், என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைகளா இருந்தாங்க. அங்க நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டாங்க. எகிப்து நாகரீகம் பயங்கரமான நாகரீகம், பெரிய நாகரீகம். இன்னும் நிறைய காரியங்கள் அங்கே இருந்தது. அந்நிய தேவர்கள் ஏராளம் இருந்தாங்க, நிறைய காரியங்கள் இருந்தது. இப்போ அவங்க கானான் தேசத்துக்கு போறாங்க. கானான்ல பெரிய ஜாதிகள் எல்லாம் இருக்கிறாங்க, பெரிய ராஜாக்கள் இருக்கிறாங்க. அது ஒரு கானான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட இடம்தான். ஆனா சொல்றாரு, அடிமைகளா இருந்த காலத்திலே நீங்கள் நடந்தது போல நடக்கக்கூடாது. அங்க போய் கானான் தேசத்தில் இருக்கிற வளமானவருடைய வாழ்க்கை காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது. என்னுடைய கட்டளைகளை தான் நீங்க கை கொள்ளணும். இந்த ஒரு வசனம் போதுங்க நமக்கு. இந்த ஒரு வசனம் போதும்.
நம்ம விட்டு வந்த பழைய பாரம்பரியங்கள், கடவுள்கள் அல்லது சில சபைகள், சில பாரம்பரியங்கள், வழக்கங்கள், அதன்படி நம்ம செய்யக்கூடாது. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் புரியுதா? நம்ம ஆண்டவருக்குள்ள வராதுக்கு முன்னால எப்படியெல்லாம் கடவுளை கும்பிட்டு இருந்தோம் யோசித்து பாருங்க. பல விதமான காரியங்களை வைத்து பல காரியங்களை நம்ம சாமி கும்பிட்டு இருந்தோம், அப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்தோம், பல உலக வழக்கங்களை செய்து கொண்டிருந்தோம். ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நோ, அப்படி நீ செய்யக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீ இருக்கிற கானான் தேசத்துல இருக்கிற ஜனங்களை மாதிரி நீ செய்யக்கூடாது. நீ என்னுடைய நியாயங்களின்படி செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நம்ம விசேஷித்த ஜனங்கள். அல்லேலூயா. நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. கொலேசியர் 3:7 நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு ஆமா, வந்தீர்கள். நீங்களும் முற்காலத்திலே எதுல அல்ல இப்படி சொல்லாம சிலைகளை வணங்கி கொண்டிருக்கும் போது, பழைய கடவுள்களை வணங்கி கொண்டிருக்கும் போது, பழைய சபையிலே இருக்கும் போது, RCCSI போன்ற சபையிலே இருக்கும் போது நம்ம பல காரியத்தை செய்து வந்தோமா இல்லையா? செஞ்சு வந்தோம். இப்ப சொல்றாரு, நீங்கள் முற்காலத்திலே அவர்களுக்குள்ளே சந்தரிச்ச போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். அல்லேலூயா. ஆனா இனிமே செய்யக்கூடாதுங்கிறாரு. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல இருந்து வெளியே வா, வந்துரு, முற்றிலும் வந்துரு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லும்போது, நீ நான் காண்பிக்கிற தேசத்துக்கு உன் ஜனத்தையும் உன் தேசத்தையும் எல்லாத்தையும் விட்டு வந்துருன்னு சொன்னாரு. ஆபிரகாம் வந்தாரு, அதனால ஆசீர்வதிக்கப்பட்டாரு. அல்லேலூயா. கொஞ்சம் கூட தொடர்பு வச்சுக்காதீங்க, அந்த பாரம்பரிய காரியங்களை தொடர்பு வைக்காதீங்க, பாரம்பரிய முறைகளின்படி நடக்காதீங்க, அந்த சபை வழக்கத்தின்படி நடக்காதீங்க, அந்த சாமி கும்பிட்ட மாதிரி கும்பிடாதீங்க. நீங்க எல்லாரும் இப்ப வித்தியாசமானவர்கள். ஏன்னா இப்ப நம்ம வித்தியாசமானபடி ஆராதிக்கிறோம், நம்ம இப்ப வித்தியாசமானபடி ஜெபிக்கிறோம், நம்ம வித்தியாசமானபடி ராப்போஜனம் எடுக்கிறோம், வித்தியாசமாய் உபவாசிக்கிறோம். எல்லாம் வித்தியாசமாயிருச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? நம்முடைய சட்டமே மாறி போயிருச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இப்ப நம்ம புதிய சட்டத்துக்குள்ள வந்துட்டோம், புதிய ஏற்பாடு சட்டத்துக்குள்ள வந்துட்டோம். இந்த சட்டத்தின்படி தான் நம்ம வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டுலையும் கலந்து வாழக்கூடாது, ரெண்டுலையும் பங்கு இருக்க கூடாது. நமக்கு இப்போ ஒரே சட்டம், தேவனுடைய சட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சிலை வணக்கம் இருந்தது. இன்னும் நம்ம RC சபையில் இருக்கும்போது சிலை வணக்கம் இருந்தது, வேதாமம் கையில் இல்ல, ஜெபமாலை, ஜெப புத்தகம் இதெல்லாம் இருந்துச்சு. இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்துட்டோமா இல்லையா? RC சபையில் இருந்தவங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் விட்டு நம்ம இப்போ ஒண்ணுதான், இந்த வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு வந்துட்டோம். அல்லேலூயா. இப்ப CSI மாதிரியான பாரம்பரிய சபைகள் இருக்குது, அங்க சிலை இல்ல, ஆனா ஆராதனை முறைமைகள் எல்லாம் வேறையா இருந்தது. பரிசுத்தாவியின் அபிஷேகம் அங்க இல்ல, ஆவிக்குரிய சத்தியங்கள் இல்ல. அதனால ஆண்டவர் இந்த புதிய ஆவிக்குரிய சபைக்கு நம்மை கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி நம்ம அந்த விட்டு வந்த எந்த காரியத்தையும் தொடருவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமாங்க, அது ஒரு கடந்த கால வாழ்க்கை, கல்யாணத்துக்கு முன்னால உள்ள வாழ்க்கைன்னு வைப்போமே. இப்ப சொல்லுவாங்க, ஏய் கல்யாணம் ஆயிடுச்சு, இனி கவனமா நடந்துக்கோன்னு சொல்லுவாங்கல்ல. முந்திய மாதிரி ஹோட்டல்ல சாப்பிடாத, முந்திய மாதிரி அப்படி செய்யாத, டைமுக்கு வா, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க, அது கடந்த கால வாழ்க்கை. அதிலிருந்து எதையுமே இப்ப பின்பற்றக்கூடாது. இப்போ தனித்து சுகமாய் வாழுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரியவளா இருக்கணும், ஆவியோடு தேவனை ஆராதிக்கணும், பழையவைகள் ஒழிந்திருக்கணும், நம்ம வேறுபாடு உள்ள வாழ்க்கை. இப்ப அதுதான் சொல்ல வர்றேன். இப்போது நமக்கு ஒரு வேறுபட்ட வாழ்க்கை காணப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேறுபட்ட வாழ்க்கை என்றால் என்ன? நம்முடைய நடை, உடை, பாவனைகள், பேச்சுக்கள் எல்லாத்திலுமே ஒரு வித்தியாசம் இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா இப்ப நம்ம தேவனுடைய ஜனங்கள். யாருடைய ஜனங்கள்? தேவனுடைய ஜனங்கள். அல்லேலூயா. நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறான்னு சொல்லி இருக்காரு. அல்லேலூயா.
ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிய நம்ம எப்படி பழைய முறைமைகளை எல்லாம் நம்ம கை கொள்ள முடியும்? இப்ப பாருங்க, பழைய உலகத்தான் அதான் சொல்லி வர்றது என்னவென்னா, இதுக்கு முந்தி செய்து வந்த பாரம்பரியமான எல்லாவற்றையும் விட்டு தான் ஆவிக்குரிய சபையில இருக்க முடியும். அல்லேலூயா, இருக்கணும். அதுதான் இப்போது தேவனுடைய நியமம் தான். பாரம்பரியங்களை கை கொள்வதற்கு நமக்கு அனுமதியே இந்த வேதம் கொடுக்கல. ஏன்னா இப்ப நம்ம புதிய சட்டத்துக்குள்ள வந்துட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உலகத்தால் பார்ப்பாங்க. இப்போ ஒரு கல்யாணம் வருதுன்னு வைப்போம், நேரம் நாளெல்லாம் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? முதல்ல கல்யாணம் நடத்துறதுக்கு போய் என்ன செய்வாங்க, ஜோசியக்காரன்ட்ட போய் எந்த நேரத்தில் பண்ண, இந்த 2 ஜோசியமும் சேருதா, இந்த 2 ஜோசியமும் சேருதா, எப்ப கல்யாணம் வைக்கலாம், எந்த நாளில் எந்த நேரத்தில் அந்த கல்யாணத்தை வைக்கலான்னு ஜோசியக்காரங்கிட்ட கேட்பாங்களா? இல்லாட்டி பஞ்சாங்கத்தை பார்ப்பாங்க. பார்த்து தான் அவங்க என்ன செய்வாங்க, அந்த கல்யாணத்தை வைப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு அப்படியே கிடையாது. அல்லேலூயா. நமக்கு ஒரே கண்டிஷன், விசுவாசியை கல்யாணம் பண்ணணும், அவ்வளவுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. விசுவாசியோட தான் இணைக்கப்படணும், அவ்வளவுதான். நமக்கு அந்த நாலு நேரம் எல்லாம் கிடையாது. நீங்க பாருங்க, இப்படி எடுத்துக்கோமே, நீ கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்ப நம்மளும் போய் 4 நேரமெல்லாம் பார்த்துட்டு சொல்றோம், எங்களுக்கு இந்த மண்டபம் வந்து இன்னும் நாள் வேணும், அந்த நாள் புதன்கிழமையா இருக்குது. உடனே சொல்லுவான் அந்த மண்டபக்காரன், சார் அது வந்து முகூர்த்த நாள் சார், வாடகை வந்து எச்சா அப்படிமா. சொல்லுவானா சொல்ல மாட்டானா? ஆமா, முகூர்த்த நாளில் வாடகை எல்லா மண்டபத்துக்கும் எச்சாதான். அல்லேலூயா. ஆனா எனக்கு ஆச்சரியமா இருக்கு, கிறிஸ்தவர்களும் போய் அந்த புதன்கிழமை பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதான், அதனால என்ன செய்வாங்க, அந்த புதன்கிழமையே போய் பார்ப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எல்லா நாளையும் நல்ல நாளா கொடுத்திருக்கிறார். புதன்கிழமைன்னா என்ன ஆகும் தெரியுமா? முகூர்த்த நாள்ல காய்கறி விலையெல்லாம் பயங்கரமா ஏறி இருக்கும், மண்டப வாடகை அதிகம், சமையல்காரங்க கிடைக்க மாட்டாங்க, டெக்கரேஷன் பண்றவங்க கிடைக்க மாட்டாங்க, அந்த மண்டபம் இந்த மண்டபம் பல மண்டபத்தில் எடுத்து ரேட்டு பயங்கரமா இருக்கும். அதனால ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு ரேட்டு குறைவதற்கு ஒரு வழி வச்சிருக்கேன். என்ன தெரியுமா? முகூர்த்தம் இல்லாத நாள் செவ்வாய்க்கிழமைய போய் என்ன செய்ய, மண்டபத்தை கேளு. அவன் சொல்லுவான், முகூர்த்தம் இல்லை அதனால கொஞ்சம் கம்மியா கொடுக்குறேன் அப்படிமாங்க. மார்க்கெட்ல போங்க, காய்கறி எல்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப சீப்பா இருக்கும். வாழை இலை சில நேரத்துல ஒரு இலை 10 ரூபாய்க்கு விற்கும். எப்போ? முகூர்த்த நாள்ல. மற்ற நாள்ல போனா 2 ரூபாய்க்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் அதனால நமக்கு நல்ல எல்லா நாளும் நல்ல நாளுப்பா, நீ எந்த நாள் வேணாலும் வச்சுக்கோ, அதை பார்க்காதங்கிறார். ஏன் சொல்றேன்னா, இது உலக பாரம்பரியம். இப்போ எந்த தேவனுடைய பிள்ளைகளும் இதை பார்க்கணும். சொல்ல போனா இப்படி சொல்லணும், மண்டபத்தில் அவன் புதன்கிழமை மண்டபம் காலியா இருக்குனாலும் சொல்லணும், வேண்டாங்க எனக்கு புதன்கிழமை வேண்டாங்க, எல்லாரும் தப்பா என்ன சொல்லுவாங்க, எங்க சபையில புதன்கிழமை பார்த்து வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க, அதனால எனக்கு புதன்கிழமை வேண்டாங்கன்னு சொல்லணும். சொல்லுமா? ஆண்டவர் நமக்கு நல்ல காரியங்களை செஞ்சிருக்காருங்க. சீப்பா செய்யறதுக்கு, நல்லா செய்யறதுக்கு ஆண்டவர் நல்ல வழிகளை எல்லாம் வச்சிருக்காரு. நான் ஏன் சொல்றேன், இதெல்லாம் பாரம்பரியங்கள், இதை நம்ம கடைபிடிக்க கூடாது. நமக்கு எல்லா நாளும் நல்ல நேரம், எந்த நேரமும் நல்ல நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாதிரி அவங்க கலர்களா புடவை எடுப்பாங்க. அதுவும் சிலவங்க இந்த சொல்லுவாங்க, அந்த ஜாதகத்தின்படி இந்த கலர்ல தான் புடவை கொடுக்கணும்லாம் எடுக்கிறாங்க, அப்படியெல்லாம் எடுப்பாங்க. இந்த கலர்ல தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு. நம்ம சொல்லுவோம், இல்லைங்க எங்களுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட், நீ என்னதான் காஸ்ட்லியா எடுத்தாலும் 5000 ரூபாய்க்கு மேல இல்லை. அல்லேலூயா. நல்ல சேலையா எடுத்தாலும் 5000 ரூபாய்க்கு மேல. ஆனா மத்த போனா எப்படி இருக்கணும், 25,000 30,000 40,000 அப்படி போயிட்டே இருக்குது. அல்லேலூயா. சொல்ல போனா ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு ஆவிக்குரியவன் உலகத்தான் செய்யறதுக்கெல்லாம் ஆப்போசிட் செய்யணும். எப்படி செய்யணும்? ஆப்போசிட்டா செய்யணும். அல்லேலூயா. அவன் செவ்வாய்க்கிழமை வைக்கணும் மாட்டான்னா நம்ம செவ்வாய்க்கிழமை தான் வைக்கணும். அவன் வெள்ளை உடுத்து வைக்க கல்யாணம் பண்ண மாட்டான். ஏன்னா வெள்ளை அவனை பொறுத்தவரையில் என்னது, அமங்கலம், மங்களமானது இல்லை, அமங்கலம். ஆனா நம்ம அவனுக்கு மாறா செய்யணும், நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அப்படியே கல்யாணம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தாலி கட்டாம கல்யாணமே இல்லை, நம்ம தாலியே கட்ட மாட்டோம்னு சொல்லணும். அல்லேலூயா. அதான் ஜஸ்ட் ஆப்போசிட் தான் செய்யணும். அதான் வச்சுக்கோங்க. நம்ம எதை செய்யணும்னா, உலகத்தான் செய்யறதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் செய்யணும். அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாம் வீடு புண்ணியாச்சனைக்கு, ஐயோ வீடு புண்ணியாச்சனைக்கெல்லாம் அங்க நான்வெஜ் போடக்கூடாதுங்க, வெஜ் தான் போடணும்னு சிலவங்க, சில கிறிஸ்தவங்க கூட அப்படி செய்யறாங்க. நம்ம என்னதான் போடணும் பாஸ்டர்? அல்லேலூயா. நான்வெஜ் தான் போடணும், பிரியாணி தான் போடணும். அவங்க செய்யறதுக்கெல்லாம் ஜஸ்ட் ஆப்போசிட் தான் நம்ம செய்யணும். இதுதான் பேசிக் பிரின்சிபல், நல்லா புரிஞ்சுக்கோங்க.
அவங்க செய்யற மாதிரி நம்ம செஞ்சோம்னா நமக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, வித்தியாசமே இல்லை. அவங்க செய்யறதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் செய்யணும். அல்லேலூயா. பூமாலை, ஒரு பூமாலை யாருக்கு ரெண்டு பூமாலைக்கு 6000 ரூபாய் 5000 ரூபாயாங்க. கடவுளே, ஆண்டவர் சொல்றார், ஏன் காணிக்கை பெட்டியில போடு அந்த 5000ஐயும். அல்லேலூயா. நான் உன்னை பூமாலைக்கு மேல ஒன்னு ஆசீர்வதிக்கிறேன் பாரு. அல்லேலூயா. இதெல்லாம் உலக பாரம்பரியங்கள். இதையெல்லாம் நம்ம விட்டு வந்துட்டோம். ஏன் சொல்றேன்னா, நாம இருந்த ஒரு காலத்துல இந்துக்களா இருந்த போது, ஆர்சி சபையில இருந்த போது, அல்ல சிஎஸ்ஐ சபையில இருந்த போது இதையெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வந்தோம். இப்ப அப்படி செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதனாலதான் நம்ம செய்யறது இல்ல. அல்லேலூயா. பூ மேல வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, மாலை மாத்துறது, மாலை போட்டு, இதெல்லாம் பழைய சடங்காச்சாரங்கள், பழைய பழக்கங்கள். இதையெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் விடணும். அல்லேலூயா. நான் தொடர்ச்சியா 2 வாரம் இதை பேசுறதுக்கு காரணம், ஒரு முறை பேசி முடிச்சிருவோம், இனிமே ஆயுசுல பேசக்கூடாதுன்னு தான். தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சிருக்கணும். ஏன் நம்ம இதை செய்யறது இல்லைன்னா, இதெல்லாம் விட்டு வந்துட்டோம். இது பழைய முற்காலத்திலே வேலையெல்லாம் நாம செய்து வந்தோம். இப்பொழுது அப்படி செய்வதற்கு நமக்கு அது இல்லை. ஏன்னா இப்ப நம்ம தேவனுடைய ஜனங்கள். முந்தி நாமும் புறஜாதிகள், அவங்க அப்படி செஞ்சுட்டு வந்தோம். இப்ப நம்ம தேவனுடைய ஜனங்கள் அப்படி செய்யக்கூடாது. அல்லேலூயா. எண்ண முடியாத என்ன வைப்பாங்க, டிஷ்ஷஸ் எல்லாம் வைப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை, சிம்பிளா ஒரு பிரியாணி, ஒரு ஸ்வீட்டு, ஒரு இது அப்படி வச்சு நல்லா டேஸ்டா வர்றவங்களுக்கு திருப்தி அனுப்பணும். அல்லேலூயா. சொல்ல போனா கல்யாணத்துல எல்லாம் கெத்து பார்க்காதீங்க, தயவு செய்து சொல்றேன். கடன்காரர்கள் ஆயிருவீங்க. எல்லாம் டீசெண்டா நல்லா சிம்பிளா நல்லா செய்யணும். அல்லேலூயா. வீடியோ போட்டோ எல்லாம் எடுப்பாங்க. வீடியோ எல்லாம் இப்ப யாரும் பார்க்கறதே இல்லைங்க. எங்க வீட்டுல 2 ஆல்பம் இருக்குதான் செய்யுது. அது சிடியில இருக்குது, ஆல்பம் இருக்கு. அதை எத்தனை முறை பார்த்திருப்பாங்க, ஒரு 2 தடவை பார்த்திருப்பாங்க. இதுக்கு 50,000 1,00,000 இப்படி எல்லாம் செலவு பண்றாங்க. இதெல்லாம் வீண் செலவு. நான் சொல்றேன், யாரையும் குறையா சொல்றதுக்கு இல்லை, ஒரு குறிப்பிட்டவங்களை வச்சு சொல்லவே இல்லை. அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரு கல்யாணம் நடந்ததுனால இப்படி சொல்றேன், இல்லை இல்லை. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வேஸ்டான செலவுகள். இதெல்லாம் உலகத்தான் செய்யறான். அப்படியே கல்யாணத்துல பறக்கும் பாருங்க ஹெலிகாப்டர். அதை பார்க்கறது, ஹெலிகாப்டர் பறந்துச்சுங்க கல்யாணத்துல. அவன் வாழ்க்கை அப்புறம் பறக்கும், அப்புறம் கடல்ல பறப்பாங்க. இல்ல, தேவையில்லை, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு பிறகு வெத்தலை பாக்கெல்லாம் வைப்பாங்க. நம்ம வைக்கலாமா? வைக்கவே கூடாது. தேவனுடைய ஜனங்கள் அதையெல்லாம் ஒரு நாள் வெத்தலை பாக்கெல்லாம் போட்டிருந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகள் வெத்தலை போடுறது எங்கேயா பார்த்திருக்கீங்களா? செய்ய மாட்டாங்க. அப்போ எப்படி நம்ம கல்யாணத்தில் பண்ணலாம்? பண்ணக்கூடாது. இதெல்லாம் பாரம்பரியங்கள். விட்டுருங்க, இதெல்லாம் விட்டுருங்க. ஒரு நல்ல ஐஸ்கிரீம் கொடுங்களேன், கொஞ்சம் மாத்திக்குவோம், ஒரு நல்ல ஐஸ்கிரீம் கொடுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் அந்த காலத்துல செஞ்சது. அல்லேலூயா. அதனால தயவு செய்து ஜஸ்ட் ஆப்போசிட் செய்யுங்க. உலகத்தான் என்ன செய்யறானோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் செய்யுங்க. அல்லேலூயா. அவன் என்ன செய்யறான் அதை நம்ம செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு காலத்துல நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, நம்ம அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, நீங்க ஆண்டவருடைய ஜனங்கள் ஆயிட்டீங்கன்னு. அல்லேலூயா. அதனால தயவு செய்து நம்ம இந்த காரியங்களை மனதில் கொள்ளுவோம். அல்லேலூயா. நம்ம ஒரு காலத்துல இதையெல்லாம் செஞ்சோம். அதெல்லாம் பாரம்பரியங்கள், அதெல்லாம் உலக வழக்கங்கள். நம்ம முந்தி இருந்த மதத்திலையும் முந்தி இருந்த சபைகள்லையும் இதையெல்லாம் செஞ்சுட்டு வந்தோம். இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆகிவிட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சமயத்தில் 2 நாளைக்கு முன்னே பாஸ்டர்மாவுடைய பெட்டில் ஒரு வெட்டிங் இன்விடேஷன் இருந்தது, பார்த்தேன். எங்களுடைய வெட்டிங் இன்விடேஷன் பாவிச்சிருக்காங்க. அதை அப்படியே எடுத்து பார்த்தேன். அந்த வெட்டிங் இன்விடேஷன்ல பெருசா போட்டிருக்கு, ஜீசஸ் இஸ் த ஒன்லி வே அப்படின்னு போட்டிருக்கு. எத்தனை வருஷத்துக்கு முன்னால? 45 வருஷத்துக்கு முன்னால. நான் ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்கள்ல. இப்போ மற்றவங்கள சில கிறிஸ்தவங்களை கூட பார்த்துருக்கேன், ஓரத்தில் மஞ்சள் தடவி. இதெல்லாம் பாரம்பரியங்கள். இப்போ நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டோடைய வசனத்தை போடணும். நான் என்னுடைய வெட்டிங் கார்டில் முதல்ல தான் போட்டேன். அந்த வெட்டிங் கார்டு பாஸ்டர்மா வச்சுக்கோங்க, வேணா வீட்டில் போய் தேடி ஜீசஸ் அண்ட் ஹிஸ் டிசைபிள். ஃபர்ஸ்ட் கார்டை ஜீசஸ் அண்ட் ஹிஸ் டிசைபிள்ஸ்னு எழுதி வச்சுட்டேன். அல்லேலூயா. நம்ம யாரைத்தான் ஆண்டவர் அழைக்கணும்? முதல்ல ஆண்டவர். அல்லேலூயா. நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நாம ஒரு காரியத்தை விட்டுட்டு வந்துட்டோம். நாய் தான் நக்கினதே என்ன கக்கினதே, ஆமா, அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது. அதுதான் சரியான வார்த்தை. என்ன சொல்றேன்னா, அதையெல்லாம் விட்டு விட்டு பரிசுத்த ஜனமாக, தேவனுடைய ஜனமாக ஆண்டவர் நம்மை பிரித்து விட்டார். அல்லேலூயா. இனி அவங்களுக்கு நம்மளுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா உலகத்துல நம்ம வாழணும், அவங்க கூடத்தான் வாழணும். சொந்தக்காரங்க வேணுமா? வேணும். பக்கத்து வீட்டுக்காரன் வேணுமா? வேணும். நண்பர்கள் வேணுமா? வேணும். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட். அல்லேலூயா. அவங்க கல்யாணத்தில் போகும்போது அவங்க ஏதாவது செஞ்சிருப்பாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அவங்க வீடு புண்ணியாட்சின்னு போல ஏதாவது செஞ்சிருப்பாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது.
அவங்க வாழ்க்கையில எதெல்லாம் செஞ்சிருப்பாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்ம வழி தனி வழி. அல்லேலூயா. ஏனண்டா நம்ம தேவனுடைய ஜனம், பரிசுத்த ஜனம், நம் பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. இனி நம்ம ஒரு காலம் அசுத்த ஜனத்தோடு கூட, அசுத்த ஜாதியோடு கூட கலக்கவே கூடாது. அசுத்த ஜாதியில கல்யாணம் பண்ணவே கூடாது. அப்படின்னா பரிசுத்த ஜாதி அல்லாத, ஆவிக்குரிய அல்லாத ஒரு கல்யாணம் பண்ணவே கூடாது. அவங்களோடு ரொம்ப என்ன பிணைக்கப்படக்கூடாது. ஆவியானவர் நல்லா சொல்றாரு, அவங்களோட சேரக்கூடாதா? சேராம வாழ முடியாது, சேராம இருக்க முடியாது. அவங்க கல்யாணத்துக்கு நம்ம போகாம இருக்க முடியாது. ஆனா என்ன செய்யக்கூடாது? ரொம்ப க்ளோஸ். எந்த தேவனுடைய பிள்ளைக்கும் ஒரு ஆவிக்குரியது அல்லாத ஒரு மனுஷனோடு கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட கூடாது. அப்படி இருந்துன்னா ஒன்னு அவன் பழைய வாழ்க்கைக்கு எழுத்துருவான், புளிக்க வச்சிருவான். கொஞ்சம் புளித்தமா என்ன செய்யும்? எல்லாமாவையும் புளிக்க வைக்கும். அல்லேலூயா. அதனால நாம் பரிசுத்த ஜாதி. அசுத்த ஜாதி கூட நமக்கு எந்த தொடர்பு இல்லை. அவங்க செய்யற மாதிரி செய்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை. நம்ம எல்லாவற்றையும் கேட்டு கேட்டு, வசனம் என்ன சொல்லுது? ஒரு காரியத்துல சந்தேகம் இருக்குன்னா, பாஸ்டர் என்ன செய்யலாம் பாஸ்டர், இப்படி சொல்றாங்க பாஸ்டர், இப்படி செய்யணும்னு சொல்றாங்க பாஸ்டர், என்ன செய்யலாம் பாஸ்டர் சொல்லுங்க. ஆமா, உங்களுடைய எல்லா காரியத்துக்கும் பாஸ்டருடைய வேர்டு தான் ஃபைனல் வேர்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் தான் உங்களை சரியா நடத்த முடியும். இது வேண்டாம்னா இது வேண்டாம், இது வேணும்னா வேணும். அப்படி நீங்க செஞ்சிட்டீங்கன்னு வைப்போம், ஆண்டவர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாட்டு இப்படி சொல்லுது, முன்பு செய்ததை இனி செய்ய மாட்டேன், முன்பு செய்ததை இனி செய்ய மாட்டேன், முன்பு செய்ததை இனி செய்ய மாட்டேன் நான். அல்லேலூயா. பழைய பாட்டு. ஆமா, அருமையான பழைய வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு, அது முடிஞ்சு போச்சு. இப்ப புது வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறோம். இப்படித்தான் வாழணும்னு நமக்கு நியமம் கொடுக்கப்பட்டிருக்கு. உலக மனுஷன் எப்படி வேணாலும் வாழலாம், அதான் அவனுடைய வாழ்க்கை. ஆனா இது சொல்லுது அப்படி அல்ல. வேதம் சொல்லி இருக்குல்ல, தம்மை ஆராதிக்கிறவர்கள், யோவான் 4:23 சொல்லுது, தம்மை ஆராதிக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. யோவான் 4:23. தொழுது கொள்ளுகிறவர்கள், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள், பாருங்க, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள், தம்முடைய பிள்ளைகள், தம்மை ஆராதிக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். இப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னு பிதாவானவர் விரும்புகிறார். அப்படித்தான் அவருடைய பிதாவின் விருப்பத்தை தான் நிறைவேற்றணும். அல்லேலூயா. சொந்தக்காரங்க, கூட பிறந்த எங்க மாமன், மச்சான் அல்லது தாய் மாமன், அவன் சொல்றதெல்லாம் குப்பை. நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுதான் நமக்கு தேவ வாக்கு. வசனத்தின்படி நடப்போம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டாரு. நம்மை தேறினவர்களாய் அவர் நிறுத்தி நம்மை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்ப்பார். இதுதான் ஒரு ஊழியக்காண்டிய நோக்கம், ஊழியக்காண்டிய வாஞ்சை. சில நேரத்துல சொல்றது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கலாம். பொறுமையா இருங்க, ஆண்டவர் ஒரு நாள்லயே அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதுவரை கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு காரியம், பாஸ்டர் நான் இல்லை, அவர் இல்லை, எந்த பாஸ்டர் சொல்லும் போதும் அது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லையா, விட்டுருங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. அதுவரை அமைதியா இருங்க. அல்லேலூயா. ஆமா, நிச்சயமா அப்படிப்பட்ட நாட்கள் இருக்கும், அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் இருக்கும், அப்படிப்பட்ட செய்திகள் இருக்கும். எல்லாருக்காகவும் பேசப்படுகிறது. இங்கே சொல்லப்படுகிற செய்திகள் எல்லாருக்காகவும், ஒருவருக்காக அல்ல. எல்லாரும் இதை செய்யணும், கடைபிடிக்கணும். இப்படி செஞ்சிடக்கூடாதுன்னு பாஸ்டருக்கு என்ன இருக்கும்? ஒரு வருத்தம் இருக்கும், பயம் இருக்கும். அதனால என்ன சொல்றாரு? நீ இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் செய்யணும்னு சொல்லு. சில கடினமான வார்த்தைகளை சொல்லலாம், ஆனா உங்களுடைய நன்மைக்காக. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க, அந்த காலத்துல வாத்தியார் அடிச்சாரு, படிச்சாங்க. இந்த காலத்துல வாத்தியார் அடிக்கிறது இல்லை, படிக்கிறது இல்லைன்னு சொல்லி. அதுதான் உண்மை. அல்லேலூயா. அடியாத பிள்ளை படியாது. இன்னைக்கு படிக்காததுக்கு காரணம் என்ன? அடியாத பிள்ளை அடிக்கிறது இல்லை, அதனால படிக்கிறது இல்லை. அல்லேலூயா. அது மாதிரிதான் சபையில நீங்க படிக்கணும், நீங்க தேறணும், நீங்க தேவனுக்கு முன்பாக நிற்கணும், பரலோகராஜ்யத்துக்கு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செய்திகள் கொடுக்கப்படுகிறது. அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரே ஆண்டவரே. ஆகவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
ஆண்டவரே நிச்சயமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்களும் அப்படிப்பட்டவர்களாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எதிர்பார்க்கிறபடி நாங்கள் நடக்கணும், உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி நாங்கள் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. ஒரு நாளிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நின்று அந்த பெரிய மகிழ்ச்சி அடைந்து கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலே மற்ற ஜனங்களை விட்டு எங்களை பிரித்தெடுத்தீர் என்று சொன்னீர். நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், பிரித்தெடுக்கப்பட்ட மாதிரியாக நாங்கள் வாழத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படி ஆட்சேபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய விருப்பத்தின்படி நாங்கள் வாழ, உம்முடைய வசனத்தின்படி வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். உட்கார்.